வணக்கம், நாங்கள் KK பேட்டரிஸ். எங்களிடம் எக்ஸாய், ஆமிரோல், மைக்ரோடெக், லிப்கார்ட் போன்ற அனைத்து முன்னணி நிறுவனங்களில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் உத்தரவாதத்துடனும் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9962428827. நம்ம கடல் கடந்து செய்தது ஏகப்பட்ட வணிகங்களை பத்தி நிறைய சொன்னார் ஐயா. இப்போ நான் பேச போறது இன்றைய வணிகம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வணிகத்தை எப்படி செய்துட்டு இருக்கோம், எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். கரெக்டா? சரி. இப்ப இன்றைய வணிகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்றைய காலத்துக்கு மட்டும் இல்ல, இன்றைய காலமும் தான் வணிகம் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. பேக்போன் ஆஃப் எக்கானமி வணிகம் தான். கரெக்டா? அதுலயும் MSME பிசினஸ் ஓனர்ஸ் தான் பேக்போன் நம்மளோட எக்கனாமிக்கு. நம்மள MSME பிசினஸ் ஓனர்ஸ் தானே. கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு நாம தான் நாட்டின் முதுகெலும்பாவும் இருக்கிறோம். நம்மளோட நாட்டு ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. 1 லட்சம் ரூபாய் நீங்க ஒரு பில் பண்றீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 8000 ரூபாய் தான். ஆனா கவர்மெண்ட்டுக்கு போறது 3 மடங்கு, 2.5 மடங்குல இருந்து 3 மடங்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். ஜிஎஸ்டி, மற்ற டாக்ஸி, ESI, PF எல்லாம் சேர்த்து நீங்க கொடுக்கறது கிட்டத்தட்ட 2.5 மடங்குக்கு மேல போகுது. கரெக்டா? அப்போ எக்கனாமிக்கு நாம அதிகமா உதவி பண்ணிட்டு இருக்கோம். கட்டி கொடுத்துங்க. சரி, அந்த பெருமை இருக்கட்டும். ஆனா உண்மையிலேயே அந்த பெருமை நமக்கு இருக்கா? அதாவது நாம பெருமையா நடந்துக்கிறோமா, நாம சந்தோஷமா நடந்துக்கிறோமானா இல்ல அப்படிங்கறத உண்மையான நிலவரம். புரியுதா? அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோம், நாம சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வச்சா அதுல கொஞ்சம் குழப்பம் தான். புரியுதா? அதாவது பிசினஸ் ஓனர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்குற பிசினஸ் ஓனரை நான் 4 வகைகளா பிரிக்கிறேன். அந்த 4 வகைகளை பார்க்குறப்போ அப்படிங்கிறப்போ அதுல 2 வகைகள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நான் இப்ப சொல்ற விஷயங்களை உங்களோட நீங்க தொடர்பு படுத்தி பாருங்க. ஒருவேளை இந்த 4 வகையான பிசினஸ் ஓனர்ல நீங்க எந்த வகையான பிசினஸ் ஓனர் அப்படிங்கிறத நீங்களே உங்க மனசாட்சிக்கு சொல்லிக்கிங்க. கரெக்டா? சரி. முதல் டைப் ஆஃப் பிசினஸ் ஓனர் பேர் என்ன அப்படின்னா அவங்க they are in struggling stage. எப்பவுமே ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இருக்கக்கூடிய மனிதர்கள். நான் சொல்றது எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. இந்த பிசினஸ் ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல்வேஸ் பிஸி, டைமே இல்லப்பா. காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். இதை நான் சொல்றக்கூடிய ஆட்கள் சின்ன பிசினஸ் மேன் இல்ல, பெரிய பிசினஸ் மேன் கூட. 20 வருஷம் 25 வருஷம் தொழில தாண்டவங்க கூட இந்த மாதிரி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி மந்த் அவங்களுக்குள்ள கமிட்மெண்ட்டை மீட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. EMI கட்டுறது, சம்பளம் கொடுக்கறது, கஸ்டம் சப்ளையருக்கு இதை கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்து முடிச்சு கடைசியில தனக்கு ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துட்டு போகக்கூடிய ஆட்கள். இல்லை அப்படின்னா கடனை வாங்கியாவது மறுபடியும் போட்டு நாளைக்கு வந்துடும் நாளானிக்கு வந்துடும் சொல்லிட்டு திரும்ப அது ரொட்டேஷன்ல ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். அதையும் தாண்டி அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ், ஹெல்த் இஷ்யூஸ், டேப்லெட் அதிகமா சாப்பிடுறது. புரியுதா? வாழ்க்கையில ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ வச்சுட்டு ஃபேமிலிக்கு டைமே கொடுக்கறது இருக்காது. எப்ப பாரு ஃபேமிலி கூட இருந்தா கூட பிசினஸ் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். புரியுதா? எங்க போனாலும், ஒரு கல்யாண காட்சி போனாலும் சரி, ஒரு வெக்கேஷன் போனாலும் சரி, அங்கேயும் பிசினஸ் பேசிக்கிட்டு எங்கேயுமே நம்ம பிசினஸுக்கு எதுக்காக வந்தோம்? ஃப்ரீ டைமுக்காக தானே வந்தோம். வேலைக்கு இருந்ததுன்னா தலைக்கு மேல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அதனால பிசினஸுக்கு வந்தோம். பிசினஸுக்கு வந்தோம் நாம திரும்ப அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் ஓனர். புரியுதா? ஒரு மாசம் பூரா எல்லாம் முடிச்சு அப்பாடா இந்த மாசத்தை நான் எப்படியாவது தள்ளிட்டேன் அப்படிங்கிறதுல அடுத்த மாசம் ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஓடக்கூடியவங்க தான் அதிகமான பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்க MSME செக்டருக்குள்ள. இது ஃபர்ஸ்ட் ரகம். புரியுதா? அடுத்த ரகம் பாத்தீங்க அப்படின்னா they are in established stage. அடுத்தது பரவாயில்ல அவங்க. புரியுதா? அடுத்தது சஸ்டைனபிள் ஸ்டேஜ். ரெண்டாவது சஸ்டைனபிள் ஸ்டேஜ். அவங்க பரவாயில்ல. அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெண்டாவது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஸ்டேஜ். இவங்க சஸ்டைனபிள் ஸ்டேஜ் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யார்ட்டையாவது வேலைக்கு போயிருந்தேன்னா அவங்க சம்பாதிச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. புரியுதா? இவங்க ரெண்டாவது வகை. இவங்ககிட்டயும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான குணம் இருக்குன்னா அடுத்தவங்களை நம்ப மாட்டாங்க, டீம் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, இவனை கத்து கொடுத்தா போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பெருசா டீம் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, தானேவே எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பிசினஸ் ஓனர் மாதிரியா தான் மென்டாலிட்டி. அவரோட இவர் கொஞ்சம் பெஸ்ட், பரவாயில்ல, அவருக்கு கொஞ்சம் காசு கிடைக்கல, இவருக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. புரியுதா? இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிசினஸ் ஓனர் சொல்லக்கூடிய மூணாவது ரகம். இவங்க பாத்தீங்கன்னா பிசினஸுக்கு வந்ததுக்கு நியாயம் பண்ணியிருப்பாங்க. நல்லா சொத்து சுகமெல்லாம் வச்சிருப்பாங்க, கடன்லாம் இருக்காது, நல்ல ஒரு டீம் செட் பண்ணியிருப்பாங்க, சிஸ்டம் ப்ராசஸ் எல்லாம் வச்சு நல்ல கஸ்டமர்ஸ் வச்சு பேமெண்ட் எல்லாம் நல்லா அழகாக வாங்கிட்டு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கு சொசைட்டில மரியாதையான ஆளா இருப்பாங்க,
எல்லா இடங்களையும் கூப்பிடுவாங்க. இவரை பார்த்தா இவரை போல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இவங்களை வந்து நம்ம வெல் எஸ்டாப்ளிஷ் பிசினஸ் ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 3வது ரகம். சரியா? 4வது ரகம் பாத்தீங்கன்னா டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்லக்கூடிய 4வது ரகம். இவங்க எப்படின்னா தன்னோட சுத்தி இருக்கக்கூடிய அவங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னா அவங்க ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. நான் வந்து சென்னைக்குள்ள மட்டும் பிசினஸ் பண்றேன், இல்ல நான் தமிழ்நாட்டுக்குள்ள பிசினஸ் பண்றேன், இல்ல நான் வந்து சவுத் இந்தியா பண்றேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அந்த சாம்ராஜ்யம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள டாப் 5, 10 இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு பிராண்ட் இருக்கும், சொன்னா அவங்களை பத்தி தெரியும் எல்லாருக்குமே. புரியுதா? இந்த மாதிரி உள்ள ஒரு பிசினஸ் ஓனர் இது வந்து 4வது ரகம். புரியுதா? இப்ப இப்படிதான் 4 டைப் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுல இந்த 4th டைப்பும் 3rd டைப்பும் பரவாயில்லைங்க இல்லையா? 4th டைப் ஊருக்கே தெரிஞ்சாலும் இருக்காரு. அவர் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா நிறைய சீஃப் கெஸ்டா பார்க்கலாம். எங்கேயாவது வந்து ஒரு பெரிய கீநோட் ஸ்பீக்கரா வருவார், இந்த மாதிரி எங்கெல்லாம் பேசுவார். புரியுதா? அவர் அங்கதான் பார்க்க முடியும். புரியுதா? இந்த 3வது ரகம் இருக்கு இல்லையா, 3வது ரகம் வந்து அவர் வந்து அந்த மாதிரி 4th போலாம், பட் ஆனாலும் போகாம உட்காந்துட்டு இருப்பார். அவர் வந்து படிக்கட்டு ஏறினதையே பெரிய சாதனையா நினைச்சிட்டு உட்கார்ந்து இருப்பார். அங்க ஏறி உட்காந்துட்டு அவருக்கு மலையேற அளவுக்கு சக்தி இருக்கும், போகாம உட்கார்ந்து இருப்பார். சரி விடுங்க, 3 நாளையும் விட்டலாம். ஆனா இந்த 1, 2 கண்டிப்பா அடுத்த லெவல் போகணுமா இல்லையா? ஏன்னா 2வது ரகத்துக்கு ஒரு கொரோனா வந்தா ஃபர்ஸ்ட் வந்துருவார், இல்ல இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு பெரிய சேஞ்ச் நடந்ததுன்னா 2வது ரகம் ஃபர்ஸ்ட் வந்துருவார். கரெக்டா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்டும் செகண்டும் கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமா வேண்டாம்? போய் ஆகணும் தானே. அந்த growth அப்படிங்கறது அடுத்ததுக்கு போய் ஆகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போய் தான் ஆகணும். சரி, இப்ப கேக்குறேன், மனசாட்சி படி உங்களுக்கே வச்சுக்கிட்டு சொல்லுங்க, 3வது ரகம் 4வது ரகம் மட்டும் கை தூக்குங்க. 4வது ரகம் பிராண்டு தெரியணும், ஊருக்கே தெரியணும். அவர் வந்தாருன்னா ஊருக்கே தெரியறவர் தான் பிராண்டு. 4வது யாரும் இல்லைங்க. கரெக்டா? 3வது ரகம் பயங்கர சொத்து, கடன் கேட்பேன், லோன் எல்லாம் நாங்க கேட்போம், நிறைய கேஷ் இருக்கும். 3வது ரகம் ஒருத்தர் உங்கள்ட்ட இருக்க பாத்துக்கப்பா, 2 பேர் தான். புரியுதுல்ல? சோ மீதி எல்லாமே 1 and 2. சோ 1ல இருந்து 2க்குள்ள தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா? சோ நாம 3வதுக்கு போய் தான் ஆகணும். நான் ஆக்சுவலி துபாயில போய் பேசுறப்போ சரி நான் அங்க நினைச்சேன், சரி இங்கதான் நம்மலாம் இப்படி, அங்க போய் பேசுறப்ப கண்டிப்பா இந்த ஒரு 2க்குள்ள மேலதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய் செஷன் எடுத்து முடிக்கிறேன். அங்கேயும் 90% 1வது ரகத்துல தான் இருக்காங்க. புரியுதா? நம்ம நினைக்கிறோம், பட் எல்லா இடத்துலயும் எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் இந்த சேலஞ்சுக்குள்ளதான் இருக்காங்க. அப்போ நாம இதை தாண்டி போகணும் இல்லையா? அதுக்கு தான் இன்னைக்கு பேச போறோம். எத்தனை பேர் அதை கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? எல்லாருமே சூப்பர். ஓகே, சரி. அப்போ growth அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும். இங்க வந்து யாராவது ஒருத்தர், சார் எனக்கு போன வருஷம் பண்ண தேவையோரே போதும் சார், போன வருஷம் செய்ததையே செய்யறேன் சார், இந்த வருஷம் எனக்கெல்லாம் எதுவுமே வேணாம் சார், நான் எதுவும் வளரவே விரும்பல சார் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. கேட்டா எல்லாருக்குமே கனவு இருக்கு, எல்லாருக்குமே அடுத்த லெவல் போகணுங்கிற ஆசை இருக்கு. கேட்டதானே? அப்ப நம்ம க்ரோ ஆகணும் இல்லையா? அப்போ பிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருந்து நம்ம வந்து growth மைண்ட் செட்டுக்கு மாறணும். பிக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு growth மைண்ட் செட்டுக்கு என்ன அப்படின்னா அது டைம் போயிடும், அதனால அது விட்டுடுங்க. பிக்ஸ்டு மைண்ட் செட் வேண்டாம். அதான் பிக்ஸ்டு மைண்ட் செட்டுங்கிறது இது முடியாது, இது என்னால நடக்காது, இது எனக்கு முடியாது அப்படிங்கறத பிக்ஸ்டு மைண்ட் செட். growth மைண்ட் செட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும், எல்லாத்தையும் நான் செய்ய முடியும், என்னால எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறது growth மைண்ட் செட். கேட்டா அப்போ நமக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டு மைண்ட் செட் சிப் இருக்குது. இந்த எந்திரன் படத்துல ரஜினிக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, எந்திரன்ல ரோபோ, அது மாதிரி பிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? இன்னைக்கு அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு அப்படி growth மைண்ட் செட் எடுத்து உள்ள வச்சுக்கலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க வைக்கிறதுக்கு? வச்சுக்கலாம் இல்லையா? growth மைண்ட் செட் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வெச்சுக்கணும் அப்படின்னா growthனா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் growth அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, growth அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே growth நல்லது தானே? எப்பவுமே ஒண்ணு வாக்கிங் போனா நல்லது, கரெக்ட் தானே? தெரியும். அப்போ வாக்கிங் போனா நல்லதுன்னு தெரியும், ஆனா வாக்கிங் போகலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் வாக்கிங்கே போக தெரியும். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எல்ஐசி பத்தி ஒருத்தர் சொல்றாங்க, இங்க நண்பர்கள் யாராவது இருப்பாங்க. எல்ஐசி போய் அவர் சொல்லுவார், போய் தம்பி நீ வந்து எல்ஐசி எடுத்துக்கோ, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இல்ல இப்பதான் நீ வந்து பிசினஸ் எல்லாம் இப்பதான் பண்ணிட்டு இருக்க, எல்ஐசி எடுத்துக்கோ, ஆயில் காப்பீடு அது இது எல்லாத்தையும் சொல்றாருன்னு வச்சுங்க, நல்லது அத்தனையும் சொல்றாருன்னு வச்சுங்க, நல்லாதான் இருக்கு, நான் அப்புறமா யோசிக்கிறேன்ட்டு போயிடும். கேட்டா அதே அவரு ஒரு வீடியோ போட்டு உங்களை உட்கார வச்சு, புரியுதா, நீங்க நடந்து போயிட்டு இருப்பீங்க, தேமே நடந்து போயிட்டு இருப்பீங்க, எங்கேயோ இருக்கிற வண்டி வந்து உங்க மேல மோதும், எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க, தடுக்கி கீழே விழுவீங்க, எதுதோ நடக்கும். அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டு, சார் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்ப வேணா செத்து போயிடுவீங்க,
அதே மாதிரி நீங்க செத்து போனீங்கன்னா உங்க ஃபேமிலி இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நாளைக்கு எப்படி தடுமாறும்? யார் யார் வீட்டுக்கெல்லாம் போய் கையேந்தி நிற்கும்? உன் பையன் படிப்பு எந்த அளவுக்கு ஆகும்? இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு வச்சுங்க. பேசி முடிச்ச உடனே என்ன சொல்லுவீங்க? சார் அந்த பாலிசி எடுத்துடலாம் சார், அது போட்டுடலாம் சார், கேட்பீங்களா இல்லையா? அப்போ ஒரு growth அப்படிங்கிறது நல்லது. ஆனா growth வேணாம்னு சொன்னா என்ன கெட்டதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா growth எடுத்துருவீங்க. சரியா? இப்ப growth வேணாம்னு சொல்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வேலைக்கு போறேன் இல்லையா, பைசா சம்பாதிக்கணும்னா ரெண்டே வழிதான். ஒண்ணு வேலைக்கு போகணும், ஒன்னொன்னு பிசினஸ் பண்ணணும். கேட்டா சரி. இப்ப வேலைக்கு போற ஒருத்தன் எனக்கு growth வேணாம்னு சொல்றான், நான் வளர மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், அடம் பிடிக்கிறான். என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் சம்பளம் வராதா? சம்பளம் இன்க்ரீஸ் ஆகாதா? சம்பளம் ஜாஸ்தி ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எங்க எஃபெக்ட் ஆகும்? வீட்டுக்குள்ளதான் எஃபெக்ட் ஆகும். வீட்டோட லைஃப் ஸ்டைல் தடுமாறும். கரெக்டா? அதை யாரெல்லாம் ஃபீல் பண்ணுவா? ஒய்ஃப். 4 பேர்கிட்ட கடன் கேட்கணும், 4 பேர்கிட்ட வந்து இது பண்ணணும், அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா? அடுத்ததே குழந்தைகள். அந்த குழந்தைகள் என்ன கேட்கறதெல்லாம் வாங்கி தர முடியாது. எதா இருந்தாலும் சாக்கு போக்கு தான் சொல்லுவீங்க. அது சொல்லிக்கணும், நம்ம வேற வீட்டுல பிறந்திருக்கலாம் போல இருக்கு, இங்க வந்து பிறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள பேசிக்கோ. கரெக்டா? சோ இந்த மாதிரி நாம வீட்டுக்குள்ள முதல்ல பிரச்சனையை உருவாக்கும். வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, குழந்தைகள் அடுத்த குழந்தைகளை அப்பா கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நாம எது கேட்டாலும் வாங்கி தரலன்னு சொல்லி உங்களை பத்தி ஒரு தாழ்வான ஒரு இமேஜ் வருமா இல்லையா? அப்புறம் மத்தவங்களும் சொல்லுவாங்கல்ல, உன்னோட தான் அவன் வேலைக்கு போனான், உன்னோட தான் போனான், இன்னைக்கு ப்ரொமோஷன் அது இதுன்னு போயிட்டான், பட் நீ இப்படியே இருக்கிறேன்னு உங்களை வந்து கம்பேர் பண்ணி உங்களை பேசுவாங்களா இல்லையா? உங்களுக்கு சொசைட்டிக்குள்ள அந்த கௌரவம் எல்லாமே குறையுமா இல்லையா? கண்டிப்பா தானே, நடக்க தானே செய்யும். சரி, இதை பிசினஸ் குள்ள வருவோம். இப்போ பிசினஸ் குள்ள வந்துட்டு ஒருத்தர் வந்து நான் பிசினஸ்ல வளரல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? எனக்கு வேண்டாம், க்ரோத் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? எப்படி வீட்டுக்குள்ள நடந்ததோ அதே மாதிரி உங்க கம்பெனிக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்க கம்பெனிக்குள்ள இருக்கிற டீம் மெம்பர்ஸ் அவன் சொல்லுவான், சாருக்கு தான் வளர்ற காசு இல்லை, எனக்கு வளர்ற காசு இருக்கு, நான் வளர்ற கம்பெனியில போய் சேர்ந்துக்கிறேன், சேர்ந்துப்பான். உங்களுக்கு ஆள் கிடைக்காததுக்கு காரணம் இதுதான், நல்ல ஆள் கிடைக்காததுக்கு காரணம் அதுதான். ஏன் அப்படின்னா நீங்க வளரல, வளர்ற மனப்பாங்க உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வளரணும்னு நினைக்கிறவன் எப்படி உங்களுக்கு டீம் மெம்பரா வருவான்? நல்ல மெம்பர் வந்தா தானே நீங்க வளர முடியும். அப்போ உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தோணல, நான் இருக்கிறதே போதும்னு நினைச்சீங்க, இப்படியே குட்டிக்கா நடிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்ல ஆள் கிடைக்க மாட்டான். அதையும் தாண்டி சொல்லுவாங்க, இவரு கூட தான் அவர் பிசினஸ் ஆரம்பிச்சாரு, அவர் எப்படி இருக்காரு, எப்படி போயிட்டு இருக்காரு, எப்படி இன்னைக்கு வந்து 2 ஃபேக்டரி போட்டாரு, 3 ஃபேக்டரி போட்டாரு, காரெல்லாம் வாங்கிட்டாரு. எங்க வீட்டுக்காரர் தான் போறாரு வராரு, என்ன பண்றாருன்னே தெரியல, கேட்டா மட்டும் கோபம் மூக்குக்கு மேல வருது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சொல்றாரு. இப்படிதானே செய்கிறாங்க. உண்மைதான் போல இருக்கு. சரியா? ஆனா உண்மையிலேயே மூஞ்சிக்கு நேரா பேச மாட்டாங்க, மூஞ்சிக்கு நேரா கேட்க மாட்டாங்க, பின்னாடிதான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நாம தான் பிசினஸ் ஓனருங்கிற ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாட்டிக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உட்காந்துருக்குமே, கேட்க விட மாட்டோமே, நமக்கு தான் கொம்பு முளைச்சிருக்க, அதனால டீமும் நம்மளை கேட்க முடியாது, வீட்லயும் கேட்க முடியாது. ஆனா நாம வளராம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்போம். கரெக்டா இல்லையா? அப்போ காம்படிட்டர் வளருவான், அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவான். அப்போ எங்க உங்க கஸ்டமர் உங்களை தள்ளுவான், வேணாம் நான் அவட்ட வாங்கிக்கிறேன். கரெக்டா? வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை பெற்றுட்டீங்க, அங்க உங்களை தள்ள முடியல, ஆனா இங்க உங்க கஸ்டமர் தள்ளிடுவாங்க, காம்படிட்டர் போயிடுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ growth வேணாம்னு சொன்னா சரிதா? அப்போ growth அப்படிங்கிறது ஆப்ஷனா? இட்ஸ் a mandatory. கட்டாயம். growth வேணாம்னு சொன்னா பிசினஸ் குள்ளே இருக்க முடியாது. கரெக்டா? இப்ப இங்க யாராவது சொல்லுங்க, எனக்கு growth வேணாம்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒருத்தரும் கிடையாது, எல்லாரும் growth வேணும். கரெக்ட் தானே? சரி, இப்போ growth வேணும் முடிவு பண்ணிட்டீங்க எல்லாரும், சரியா? உடனே growth வந்துடுமா? கிடையாது. இப்போ ரியாலிட்டி என்ன, growthனா என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? சரி, இப்போ growth அப்படிங்கறத growth அப்படிங்கறது நான் என்னன்னு சொல்றேன். இப்போ growth அப்படிங்கறது, இப்போ ஒரு குழந்தை வந்து வளருதுன்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தை வளருது, அதுக்கு வந்து growth period, அதாவது லேர்னிங் பீரியட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வளர்ந்து வந்துட்டு இருக்கும். அது வந்து 21 வயசு வரைக்கும் இந்த சமூகம் வந்து அந்த குழந்தைக்கு டைம் கொடுக்குது. கரெக்டா இல்லையா? 21 வயசு வரைக்கும் நீ கத்துக்கோ, உனக்கு வேணுங்கிறது நான் செய்து தரேன். பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கரெக்டானே? அந்த லேர்னிங் பீரியட்ல அது விழுகலாம், தப்பு பண்ணலாம், எதை வேணா செய்யலாம், அது அதை மன்னிக்கப்படும். அந்த குழந்தை பண்ற தப்பு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்றதுக்கு எல்லாருமே வருவாங்க. கரெக்டானே? நீங்களும் அப்படிதானே பண்றீங்க உங்க குழந்தைகளுக்கு 21 வயசு வரைக்கும். கரெக்டா? 21 வயசுக்கு அப்புறமா அந்த குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, தான் கத்துக்கிட்ட திறமைய, தான் கத்துக்கிட்ட விஷயங்களை கொண்டு போய் அதை காசா மாத்த தெரியும். கரெக்டா? அடுத்த கெரியர், அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கு நடக்க தெரியும். கரெக்டா? அப்படி ஒரு வேலை அது நடக்காம 21 வயசையும் கடந்து நான் கத்துக்கிட்டே இருக்கேன், நான் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனா
சொசைட்டி என்ன பேச ஆரம்பிக்கும்? நீங்க என்ன பேச ஆரம்பிப்பீங்க? டேய் இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்த, போய் பொழைக்கிற வழியை பாடுறா, சம்பளத்துக்கு போடா, உங்களோட படிச்சவன்லாம் எப்படி ஆயிட்டாண்டா, நீயே காசை வாங்கிட்டு கேட்ட தண்டை மாடு, இது எல்லா பேச்சும் வர ஆரம்பிக்கும். கேட்டா இதுல வேற பக்கத்துல ஒருத்தவனா கார் வாங்கி கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டானா உனக்கு அங்கேயும் அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். நீ எனக்குனே வந்து பிறந்திருக்கிய அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இழி பேச்சு எல்லாமே வருமா இல்லையா? அப்ப அந்த குழந்தை 21 வயசுக்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணுமா இல்லையா? நடக்கணும். கரெக்டா? அதே தான் பிசினஸ். இப்போ பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, கரெக்டா? ஆரம்பிச்சு பிசினஸ்க்கு அந்த மாதிரியான லேர்னிங் பீரியட் எவ்வளவு வருஷம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 5 years. சூப்பர், கை தட்டிங்க அவருக்கு. 5 years தான். அந்த 5 years தான் லேர்னிங் பீரியட். இந்த 5 yearsக்குள்ள விழுங்க, எந்திரிங்க, என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க அலோவ் பண்றோம். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறமும் நான் இப்படியே இருக்கேன், இப்படியே இருந்துட்டு இருக்கேன், 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆச்சு அப்படின்னா தப்பு. ஒண்ணு உங்க பிசினஸ் மாடல் தப்பு, இல்ல நீங்க பிசினஸ் செய்யற விதம் தப்பு. அப்ப என்ன பண்ணணும்? கத்துக்குங்க, எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு அதை சரி பண்ணுங்க. முடியலையா தூக்கி போட்டு வேலைக்கு போயிடுங்க. அதை விட்டுட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இப்படியே வருஷத்தை கடத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடக்கல அப்படின்னா மகா மகா தப்பு. புரியுதா இல்லையா? பண்ணிக்கலாம் ஈஸியா. ஏன்னா நானும் அப்படி இருந்தால்தான், நானும் ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ்ல இருந்து சஸ்டைபிள்ல வந்து வெள்ளாஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டு மேல போக முடியுமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? சோ ஈஸியா முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனா நாம கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து வைக்கணும். பண்ணிடலாமா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது சார் சொல்லிட்டீங்க சார், இது வந்து growthனா என்ன, growth இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, எவ்வளவு வருஷம் வரைக்கும் எல்லாம் டைம் பீரியட்லாம் சொல்லிட்டீங்க சார், சூப்பர் சார். ஆனா இப்போ ஒரு பிசினஸ் ஓனரை கேளுங்களேன், ஏய் நீ வளராம போனதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் மார்க்கெட் சார். மார்க்கெட் சார். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் சொன்னார், மார்க்கெட் சரியில்லை சார், படு மோசம் சார், இந்த மார்க்கெட்லாம் பிசினஸ் பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு முதல்ல மார்க்கெட்டை வம்புக்கு இருப்பாங்க. உண்மையிலேயே கொரோனா டைம்ல மட்டும்தான் ஹோட்டல் பிசினஸுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி பிசினஸுக்கும் மார்க்கெட் இல்ல. மற்ற நாள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. போய் பாருங்க எவ்வளவு கோடி பிசினஸ் நடந்துட்டு இருக்கு உங்க இண்டஸ்ட்ரியில. உங்களுக்கு இல்ல, இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு தான் இருக்கு. அதையே போய் மார்க்கெட்டை சொல்லணும். மார்க்கெட்டை சொல்லுவாங்க. மார்க்கெட் முடிஞ்ச உடனே யார் சொல்லுவாங்க? நம்ம காம்படிட்டர். காம்படிஷன் சார், ஹெவி காம்படிஷன் சார், முடியல சார், எல்லாம் பயங்கரமா போட்டி போடுறாங்க சார், ரேட்லயும் கிரெடிட்லயும் போட்டி போட்டு என்னால வளரவே முடியல சார், சொல்றோமா இல்லையா? காம்படிஷன். அடுத்து யார சொல்லுவோம்? கவர்மெண்ட் டாக்ஸ் இல்லையா, எல்லா பாலிசி எல்லாம் மோசம் சார், அதனாலதான் சார் நான் வளர முடியல, சொல்றோமா இல்லையா? அதையும் தாண்டி யார சொல்லுவோம்? கஸ்டமர். ஏன் அருமையா தெரியல சார், ப்ராடக்ட் சர்வீஸ் பெஸ்ட் வச்சிருக்கேன், போய் ஒண்ணுமே இல்லாத ஆள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க சார், வருவான் சார், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வருவான் ஒரு நாள் வருவான் சொல்லுவேன் அப்படின்னு இவரு உட்காந்துட்டு இருப்பாரு வளராம. கரெக்டா? அவர்கள் கை தட்டிட்டாரு சார், யாருக்கும் ஒரு நேரம் போல இருக்கு. சரி, ஓகே. சோ அதை சொல்லிட்டு இருப்பார். கரெக்டா? இதை தாண்டி யாரும் சொல்லுவார்னா நம்ம டீமை சொல்லுவார், எனக்குன்னு வாட்சுது பாருங்களேன், இவனுக்கு எல்லாம் வச்சு மேய்க்கிற நேரம் நான் வேற ஏதாவது வாங்கி மேய்க்கலாம். எவனும் அந்த ஆளு மாதிரி இல்ல சார், அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்க்கவே முடியல சார், அவனுங்க எங்க போனாலுங்கன்னே தெரியல சார், அந்த மாதிரி ஆளுங்களே கிடைக்கல சார், இருந்தா மட்டும் நான் அப்படிங்குவாங்க. கரெக்டா? அதை சொல்லுவாங்க. அப்புறம் அது முடிஞ்ச உடனே டீம் முடிஞ்ச உடனே அடுத்து யாரா அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஃபேமிலி, நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸ் ஓனர் சார், அவங்கெல்லாம் வந்து பரம்பரையா பண்ணிட்டு இருக்காங்க சார், எனக்கு வீட்டில் இல்லை சார், ஃபண்ட் இருந்திருந்ததுன்னா இது இருந்திருந்ததுன்னா எனக்கு அப்படி சப்போர்ட் இருந்ததுன்னா நான் அதெல்லாம் பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னு வீட்டை வச்சு பேசுவோம். கரெக்டா? வீட்டை பேசி முடிச்சுட்டு எங்க போவோம்? லக்கு தொட்டா அவங்களுக்குலாம் லக்கு சார், ஒரு சரக்கு கிடையாது சார், என் கூட படிச்சவங்க தான் சார் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க சார், எல்லாம் லக்கு சார், பியூர் லக்கு சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? தலையெழுத்து, தலை விதி, நேரம் சரியில்லை சார், அந்த கட்டத்துல அந்த இதுல சொல்லியிருக்காரு சார், ஆடி போய் ஆவடி வந்து நான் டாப்ல போயிடுவோம் சார், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு உட்காந்துருப்போம். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையிலேயே நாம வளராம போனதுக்கு யாரு காரணம்? தெரியுதா? யார் காரணம்? கைய தூக்குங்க, நான் தான் காரணங்கிறவங்க எல்லா பேரும் நாம தான் காரணம். கரெக்டா? இப்ப புரியுதா? சரி, இப்போ குரோத்துக்கு தெரிஞ்சிருச்சு, காரணம் யாரு, ரூட் காஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, உடனே வளர்ந்துருவோமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்ப வளரணும், வளர்ந்துதான் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்? சரியா? அப்போ ஒரு 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 விவசாயம் பண்ணணும் அப்படின்னா
நீங்க விவசாயி இருப்பீங்க. விவசாயம் பண்ணணும்னா அந்த நிலம் வந்து முதல்ல பதப்படுத்தணும். கரெக்டா? நிலம் வந்து ரொம்ப அருமையான விளைநிலமா இருந்தா தான் நீங்க மோசமான விதையை போட்டா கூட அது விளையும். கரெக்டா? நிலம் சரியில்லைன்னா நல்ல விதையை போட்டீங்கன்னா கூட வளராம போயிடும். கரெக்டா? அப்போ நாம வந்து இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். நிலத்தை வந்து பதப்படுத்தி அப்புறம் தான் விளைவிப்பாங்க. கரெக்ட் தானே? அப்ப அது மாதிரி நம்ம மைண்ட முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். இதை பண்ணனா மட்டும்தான் உங்களுக்குள்ள அந்த சிப் உட்காரும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? அதுக்கு ஒரே வழி, ஃபர்ஸ்ட் இப்ப சொன்னீங்கல்ல, நான் தான் சொன்னீங்கல்ல, அதை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, பாருங்க, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணலைன்னா நீங்க growth ஆக முடியாது. ஏன் சார் அக்செப்ட் பண்ணிக்கணும்? அதையும் சொல்றேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுல இருந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், 2 பேர் தப்பு பண்ணிட்டான், பண்ணிட்டு 2 பேருக்கு பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஓகேவா? தண்டனைக்கு போய் உள்ள போட்டேன். அதுல ஒருத்தன் யோசிக்கிறான், ஆமாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், பண்ண தப்புக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து உள்ள போட்டாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நல்லது செய்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறான். மனசு அமைதியாயிடுச்சு. அமைதியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏதோ போய் புத்தகம் படிப்பான், இருக்கிறவங்களுக்கு 4 நல்ல விஷயம் சொல்லுவான், ஏதோ தன்னால முடிஞ்ச அங்க விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா? அப்போ அங்க இருக்கிற ஜெயிலர் பார்த்துட்டு பரவாயில்லையே, இருக்கிற பையனே அவன் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்காரு, இந்த வேலை சரியெல்லாம் மாட்டி வாடனா விடுறாப்பான்னு விட்டுருவாங்க. கரெக்டா? அப்புறமா இந்த நல்ல நாட்கள்லாம் வர்றப்போ யாரை ரிலீஸ் பண்றதுன்னா இவங்க பேரை எழுதி ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. கரெக்டா? ஆனா அதே இன்னொருத்தர், என்னடா என்ன மட்டும் பிடிச்சிட்டீங்க, ஊருக்குள்ள அவனும் தப்பலாம இல்லையா, நான் மட்டும் தான் தப்பு பண்ணேனா, நான் மாட்டிக்கிட்டே என்ன பிடிச்சிட்டீங்க, வெளியே வந்து நான் யாருன்னு காமிச்சாரு ஆச்சு ஊச்சுன்னு உள்ள போனாருன்னு வச்சுங்களேன், இமீடியட்டா உள்ள இவரை விட பெரிய ரவுடி இருப்பாங்க, அவன் பார்த்து நம்பாருல இருக்கான், வாடா கூடுவாங்களா இல்லையா? கூப்பிட்டு சின்ன ரவுடியா போனவன் அவங்க கூட சேர்ந்து சகவாசம்லாம் ஆகி வெளியே வரப்போ பெரிய ரவுடியா வருவான். கரெக்ட் தானே? அதேதான். நான் காரணம் இல்லைன்னு நீங்க ஒத்துக்கலைன்னா உங்க புத்தி அடுத்தவன காரணம் சொல்லி 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 பிளேம் பண்ணி இவன் தான் சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பீங்களோ தவிர குரோத்துக்கு போகவே முடியாது. கரெக்டா? அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கலாமா? சரி, அக்செப்ட் பண்ணிட்டோம், உடனே குரோத் ஆயிடுமா? நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அதோட பர்பஸ் தெரியும். அந்த பர்பஸ் தெரியாமே ஒரு விஷயத்தை செய்தோம்னா தான் மாட்டிக்கும். இப்ப பிசினஸ் கேளுங்களேன், எல்லாரும் நான் சொல்றதெல்லாம் பாருங்களேன், சில பேர்ல இதெல்லாம் வந்திருப்பாங்க, நீ எப்படா பிசினஸ் ஆரம்பிச்ச அப்படின்னா, சார் இந்த படிச்ச விஷயத்தினால ஆரம்பிச்சேன். எல்லாம் படிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியரிங், இல்ல வேற ஏதாவது ஒரு படிச்சிருந்தா அது தொழில் சார்ந்து அவங்க என்ன படிப்பறிவோ அதை பொறுத்து அவங்க தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்புறம் இல்லைன்னா எனக்கு இது நல்லா வருது சார், இது ஒரு பேஷன், எனக்கு ஒருத்தர் கூட மியூசிக் போட்டிருந்தார், மியூசிக் படி எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் சார், அதனால நான் ஆரம்பிச்சேன், எனக்கு பாடுறதுக்கு நல்லா வரும் அதனால ஆரம்பிச்சேன், இந்த மாதிரி கூட ஆரம்பிப்பாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் தான் கொடுமை, சார் சொன்னாரு ஆரம்பிச்சேன், கரெக்டா, அவரு நல்லா சம்பாதிக்கிறாரு அதை பார்த்து நான் ஆரம்பிச்சேன், கரெக்டா, வீட்டுல ரொம்ப ப்ரெஷர் சார் அதனால ஆரம்பிச்சேன், என் முதலாளி திட்டான் சார் அவனுக்கு எதிராக நான் வந்து ஆரம்பிச்சேன், கூட எனக்கு மரியாதை கொடுக்கல சார், கீழே இருக்கிறவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்தாங்க அதனால நான் வெளியே வந்துட்டேன், இப்படி எல்லாம் நிறைய சொல்லி ஆரம்பிச்சிருப்போம். கேட்டா முதல்ல பிசினஸோட பர்பஸ் தெரியும். சரி, யாராவது சொல்லுங்களேன், பிசினஸோட பர்பஸ் என்ன சொல்லுங்க? பிசினஸோட பர்பஸ் என்ன? எதுக்காக பிசினஸ்? ப்ராஃபிட், அப்புறம் தானும் வளர்ந்து அடுத்தவங்களையும் வளர்க்கணும். சூப்பர். அப்புறம் வேலை வாய்ப்பு, அப்புறம் நீ உடனே சொல்லுங்க, டக்குனு முடிக்கணும், டைம் முடிச்சிருக்க. டேலண்ட் எக்ஸிபிட் பண்றது, ஓகே சூப்பர். அதெல்லாம் இருந்தா கூட அப்படி ஒதுக்கி வச்சிருக்கேன். இதோட பர்பஸ், பிசினஸோட பர்பஸ் வெல்த் கிரியேஷன். வெல்த் கிரியேட் பண்ணணும். அப்போ வெல்த் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு உங்களுக்கு தெரியணும், இன்கமுக்கும் வெல்த்துக்கும் என்ன வித்தியாசம். இன்கம் அப்படிங்கிறது ஏதோ பிழைச்சு கிடக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் இன்கம். நல்ல சாப்பாடு, ட்ரெஸ், தங்கறதுக்கு ஒரு இடம், டீசென்டான ஒரு லைஃப், புரியுதா? இது இருந்தால் போதும் நினைக்கிறதுக்கு போதும் இன்கம். பிழைச்சு கிடக்கிறதுக்கு இன்கம், புரியுதா? இதுக்கு எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிடலாம், கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். கரெக்டா? கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்காந்துட்டு கம்பெனி இருந்தா என்ன, எதை என்ன வேணுங்கிறப்ப லீவ் போட்டுக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நம்ம சம்பளத்துல 1 பைசா எடுக்க முடியாது. கரெக்டா? வேலை வேணா போலாம், பட் ஆனா சம்பாதிக்கிறதுல யாராவது கை வைக்க முடியுமா? முடியவே முடியாது. கேட்டா? அப்போ இன்கம் அப்படிங்கிறது பிழைச்சு கிடக்கிறதுக்காக பண்ண முடியும். வெல்த் அப்படிங்கிறது பிசினஸ்ல தான் பண்ண முடியும். எப்படி? ராஜா மாதிரி.
கட்டுதானே? ஒரு ராஜா வாழ்ற மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிசினஸ் எடுங்க. இப்ப நீங்களா பிசினஸ் தானே எடுத்திருக்கீங்க, அப்ப ராஜா போல வாழணும்ல. எத்தனை பேர் ராஜா மாதிரி வாழ்றீங்க? சூப்பர். கையெல்லாம் தூக்குறாரு முத்துராஜா. ஓகே. சோ பிசினஸ் அப்படிங்கிறது ராஜா மாதிரி பாக்குறவங்க டே வாழ்ந்தா இப்படி வாழணும்டா அப்படின்னு கேட்டா அது மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிசினஸ் தான். எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். புரியுதா? சுந்தர் பிச்சையே இருந்தால் கூட அவரு கூட அவ்வளவு ப்ரொஃபைல் வாங்க, அவருக்கு கூட யாரோ ஒருத்தர் பிக்ஸ் பண்ணிடுறாரு இவ்வளவு டாலர்ஸ். கரெக்ட் தானே? ஆனா பிசினஸ்ல கிடையாது. எவ்வளவு வேணாலும் நீங்க சம்பாதிக்கணும். கரெக்டா? சோ அப்ப ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா நாம இதுதான். ஆனா கொடுமை என்ன அப்படின்னா, கொடுமை என்ன அப்படின்னா நாம பிசினஸுக்கு வந்துட்டு என்ன ஒரு யானையை வாங்கிட்டு யானை மேல ராஜா மாதிரி போப்பா அப்படின்னு சொன்னா யானைக்கு தீனி போட முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை கூட்டிட்டு தெருவா நடந்துட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? பிசினஸ் ஃபிளைட் மாதிரி. கரெக்டா? அப்போ பிசினஸுக்கு ஒரு ஃபிளைட்டை வாங்கிட்டு உள்ள உட்காந்துட்டு ரன்வேலியே ஓட்டிட்டு இருந்தா எப்பயா டேக் ஆஃப் ஆகுது? உள்ள உட்காந்துறவனுக்கு தெரியல நான் உட்கார்ந்து இருக்கிறது ஃபிளைட்டு, நான் வாங்கினது ஃபிளைட்டுன்னே தெரியல. நீ அது ஓட்டுறதுக்கு பஸ்ஸே போதுமே, எதுக்கு? இறங்கி கொஞ்சம் பாரு. நீ வச்சிருக்கிறது பிசினஸ், புரியுதா? அது வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இல்லைன்னா மெஷின். எல்லாத்துக்கும் அது கிரியேட் பண்ணி கொடுக்கும், உனக்கும் பண்ணும். சின்ன பிசினஸ் பெரிய பிசினஸ் எல்லாம் கிடையாது. சின்ன பிசினஸ் ஓனர் மைண்ட் பெரிய பிசினஸ் ஓனர் மைண்ட் அப்பதான் கண்டிப்பா வளர முடியும். எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ பிசினஸோட பர்பஸ் என்ன? வெல்த். இப்ப அடுத்தது கேக்குறேன், பிசினஸோட கோல் என்ன? பிசினஸோட கோல் என்ன? ஏங்க அதான் வெல்த் சொல்லிட்டேன், பர்பஸ் இல்ல. மறுபடியும் யாரோ சொன்னாங்களே, யார்? ப்ராஃபிட். சூப்பர், கை தட்டிடுங்க. பிசினஸோட கோல் ப்ராஃபிட். ப்ராஃபிட் இல்லாம எதையும் செய்யாதீங்க, ப்ராஃபிட் இல்லாம எதையும் பண்ணாதீங்க. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன், டர்ன் ஓவர் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு போறீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, எல்லாரும் உள்ளே சுத்திட்டு இருக்கும். வருஷமான நீ என்ன எடுத்துட்டு போற, வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு போற, அதுதான் நெட் ப்ராஃபிட். அது இருந்தா தான் நீ பிசினஸ்க்கு வந்ததுக்கே அழகு. கரெக்டா? ப்ராஃபிட் அதுவும் 30% எவ்ரி இயர் ஏறிச்சுன்னா நீ சூப்பரா பண்ணிட்டு இருக்க. நெட் ப்ராஃபிட் பார்க்கணும், டர்ன் ஓவர் பார்க்காத. 10 கோடி பண்ணி வீட்டுக்கு 10 லட்சம் எடுத்துட்டு போறதும் 10 லட்சம் பண்ணி 2 லட்சம் எடுத்துட்டு போறோம் தான் சூப்பர். கரெக்டா? அதனால கோல் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். கரெக்டா? ஒரு மாமரம் வளர்த்துறோம், எதுக்காக வளர்த்துறோம்? மாங்காய்க்காக, மாம்பழத்துக்காக. மரம் வளருது இதே இருந்துட்டு இருக்கு, மாங்காயே வரலன்னா வாட் இஸ் த யூஸ்? பிசினஸ் அப்படிதானே? மாம்பழம் வேணும், அதான் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டே இல்லாம ஒரு மரத்தை வளர்த்து என்ன பண்ண போறீங்க? கரெக்டா? அப்ப கோல் வந்து ப்ராஃபிட். இப்ப அடுத்தது இன்னொன்னு கேட்கிறேன், இது ரொம்ப நான் நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கேன், சில பேர் மட்டும்தான் இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். எண்டு கோல் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்க பிசினஸ்ல எண்டு கோல் யாராவது வச்சிருக்கீங்களா? இங்க இருந்தா அட்வைஸ் பண்ணுங்க. இதுதான் சார் என் பிசினஸோட எண்டு கோல். என்ன எண்டு கோல்? என்ன? சயின்ஸ் புக்ல வரணும் சார். 12வது வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களோட சயின்ஸ் புக்ல வரும். அது இல்ல எண்டு கோல். உங்களுக்கு வேணா அது எண்டு கோலா இருக்கலாம். எண்டு கோல் என்னடா கண்ணு? வாவ், யோ கை தட்டி ஓட. இப்ப பாருங்க, இந்த வயசுலயே கரெக்டா சொன்னா பாருங்க. ஏங்க வேலைக்கு போற ஒருத்தனுக்கு தெரியும் எத்தனை வயசுல நான் ரிட்டையர்ட் ஆக போறேன், அன்னைக்கு எனக்கு வந்து கிராஜுவேட் என்ன வரும், என்ன பிஎஃப் வரும், எல்லாம் தெரியுமா இல்லையா? உங்க ரிட்டையர்மெண்ட் தெரியுமா? என்னைக்கு பிசினஸ் விட்டு வெளியே வர போறீங்க, எத்தனை வயசுல பிசினஸ் விட்டு வெளியே வர போறீங்க? ஏன் பிக்ஸ் பண்ணல? ரெடியா இருக்கா? யோசிங்க, என்னைக்கு வெளியே வர போறீங்க? வேலைக்கு போனா கூட தெரியுங்க, பிசினஸ் பண்ணிட்டு தெரியல. ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடணும்னா நமக்கு அந்த முன்னாடி இருக்கிறது அந்த எண்டு தெரியும், இதுதான் நம்மளோட ரீச் பண்ண போறோம்னு தெரியும் இல்லையா? ஒரு 800 மீட்டர் ஓடினா கூட 4 ரவுண்ட்ஸ்ல தெரிஞ்சிடும். மாரத்தான் ஓடிட்டு இருக்கீங்களே, நிறைய பேர் இடையிலேயே விழுந்து காணாம போயிடுறீங்களே. எதுக்கியா பிசினஸ் பண்ணணும்?
தெரிய வேணாமா? எண்டு கோல் தெரிய வேணாமா? எந்த வயசுல நான் ரிட்டையர்ட் ஆகி மட்டும் வெளியே வர போறேன், எந்த வயசுல இந்த பிசினஸ் நான் வேணாம்னு சொல்லிட்டு வர போறேன், இல்ல என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் கொடுத்துட்டு வரேங்கிறது தெரியணுமா வேண்டாமா? சரி, இப்போ இன்னொரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். நாம ஒரு டூருக்கு போறோம், ஃபேமிலியோட கூப்பிட்டுட்டு ஒரு 5 நாள் 6 நாள் ஃபாரின் டூர் போறீங்க, இல்லைன்னா வெளியூர் போறீங்க. ஜஸ்ட் லைக் தட் கிளம்பி போவீங்களா? 5 நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பிளான் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? பக்கா பிளான் இருக்குமா இல்லையா? 5 நாள் எங்க போறோம், என்ன அட்ராக்ஷன் பிளேஸ் பாக்குறோம், அது ஓபன்ல இருக்குமா இருக்காதா, திரும்பி எத்தனாம் தேதி வரோம், டிராவலிங் என்ன செலவாகும், கையில பாக்கெட்ல அது வேற பணத்தை நீ கொஞ்சம் வச்சுக்கோ நீ கொஞ்சம் வச்சுக்கோ, திருட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, மெடிசன் என்ன பண்றது, ஏகப்பட்ட பிளான் பண்ணிட்டு தானே போறீங்க. 5 நாள் போறதுக்கு அவ்வளவு பிளான் பண்ற நீங்க 30-40 வருஷம் செய்யக்கூடிய பிசினஸுக்கு எண்டு கோலே தெரியல. என்னைக்கு திரும்ப போறீங்க, என்னைக்கு வெளியே வர போறீங்கன்னே தெரியல. ஒரு நிலம் வாங்கி போடுறீங்க இல்லையா, இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு இடம் வாங்கி போடுறீங்க, கரெக்டா? 10 வருஷம் கழிச்சு அந்த பக்கமே போகல, வாங்கி போட்டு மறந்துட்டீங்க. 10 வருஷம் கழிச்சு அது விலை ஏறி இருக்குமா, ஏறி இருக்காது? அதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? ஒண்ணுமே பண்ணலையா? இட்ஸ் கால்ட் பாசிவ் இன்கம், கரெக்டா? இங்க அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க நிலத்துக்கு, அதே மாதிரி தானே இங்கேயும் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமா, நம்ம டைம், நம்ம எனர்ஜி, நம்மளோட ஹெல்த் எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டிருக்கீங்களா இல்லையா? அப்ப வருஷம் வருஷம் அது ஏறணுமா இல்லையா? எத்தனை பேர் உங்களோட பிசினஸுக்கு இன்னைக்கு என்னோட பிசினஸ் நெட்வொர்க் என்ன, இன்னைக்கு நான் என் பிசினஸ் அடுத்தவங்க கொடுத்தா எவ்வளவு கோடிக்கு வாங்குவான்னு யாராவது வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது வச்சிருக்கீங்களா? இவ்வளவு கோடிக்கு என்னோட கொடுத்தா வாங்குவான்னு யாராவது வச்சிருக்கீங்களா? இல்லையே. கொடுத்து பாருங்க, உங்க கஷ்டத்தை உன்னோடய வச்சுக்கொண்டுருவான், எனக்கு வேணாங்க. அப்படிதான் எல்லாரும் பிசினஸ் வச்சுட்டு இருக்கோம். தப்பு இல்லையா? அதுக்கு அந்த காசை பேக்ல போட்டு வைங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது போட்டு வச்சிருக்கலாமே. ஏன் பிசினஸ் குள்ள போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கணும்? யோசிங்க. வருஷம் வருஷம் ஏறணும். தைராய்டு வீரமணி சார் சொல்ற 2000 கோடிக்கு நான் என் பிசினஸ் வித்துட்டு வந்தேன். 500 கோடியில இருந்து அவரோட பிசினஸ்க்கு வந்து ஆஃபர் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷம் வந்து 800 கோடி 800 கோடி 1000 2000 கோடி வந்தப்ப என்னால டெம்ப்ட் ஆகி நான் கொடுத்துட்டேங்கிறார். அப்படி இருக்கணும் உங்க பிசினஸ். வருஷம் வருஷம் ஏற வேண்டாமா? ஏறல அப்படின்னா தப்பு தானே. அப்ப நீங்க அது கவனம் இல்லாம ஏதோ தப்பா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? தப்பா கரெக்ட் பண்ணுமா? கரெக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை பேர் நான் ரெடிங்கிறீங்க? சார், இதுக்கு சொல்யூஷன் கரெக்டா? இப்போ சார் எல்லாம் சொல்லிட்டீங்க சார், எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார். growth இல்லாம வேலைக்கு ஆகாது சார், பொண்டாட்டி கூடி காரி துப்புவா சார், வெளியெல்லாம் காரி துப்புவாங்க, பிசினஸ் எல்லாமே எல்லாருமே எனக்கு சொல்றாங்க சார், எல்லாமே புரிஞ்சு சார், கரெக்டு தானே? கரெக்டா? சோ அப்ப அடுத்தது growth எப்படி, எவ்வளவு வருஷம் பீரியட் எல்லாம் தெரிஞ்சுதா? கரெக்டா? 5 வருஷம் தெரிஞ்சுதா? 21 அதெல்லாம் முடிச்சிட்டோமா? அடுத்தது ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோமா மைண்ட? கரெக்டா இல்லையா? ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்க, கோல் பர்பஸ் கோல் தெரிஞ்சிட்டீங்க, எண்ட் கோல் தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இப்ப எங்க போறோம்? சொல்யூஷன். இது எப்படி நாம செய்யறது அப்படின்னு புரியுதா? சரி, சொல்யூஷன்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எழுதிங்க, லைஃப் லாங் லேர்னிங் ஒரு விஷயம் இருக்கு. லேர்னிங்குள்ள போய்யா. லேர்னிங் அப்படிங்கிறது நாம என்ன நினைக்கிறோம்னா காலேஜோட முடிஞ்சு போச்சு, ஸ்கூலோட முடிஞ்சு போச்சு, இல்ல நான் படிச்ச ஒரு இண்டஸ்ட்ரியோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். என்னோட இண்டஸ்ட்ரியில எனக்கு விஷயம் தெரியுது, அதனால எனக்கு வந்து லேர்னிங் அப்படிங்கிறது இதோட போதும் நிறுத்திக்கிறீங்க. கிடையவே கிடையாது. லேர்னிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ். கடைசி வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். பிசினஸ் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சிக்கலே என்னன்னா, ஒரு பெஸ்ட்டை கொண்டு போய் என் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் பிசினஸ் நினைக்கிறீங்க. கரெக்டா? எத்தனை பேர் இருந்தா நினைக்கிறீங்க? நான் ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸையோ நான் கொண்டு போய் என் கஸ்டமருக்கு கொடுக்கறது தான் பிசினஸ் நினைக்கிறீங்க. பிசினஸ் அது கிடையாது. இட்ஸ் கால்டு ஆபரேஷன். ஒரு நல்ல விஷயத்த, நல்ல ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ கொண்டு போய் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு பேரு ஆபரேஷன். அப்ப பிசினஸ் பத்தி நிறைய விஷயம் இருக்கு. மார்க்கெட்டிங் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, ஹெச்ஆர் இருக்கு, அட்மின் இருக்கு, புரியுதா? R&D நியூ டெவலப்மெண்ட் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் டைமே போடாம பொழுதுனிக்கும் நான் வந்து ஆபரேஷனுக்குள்ளேயே நான் இருப்பேன்னு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யார் கத்துக்கிறது? ஆபரேஷன் கண்டிப்பா வேணும், பெஸ்ட் வேணும். எனக்கு வந்து என் பாடியில வந்து ஹார்ட் ரொம்ப முக்கியம் தான். பட் ஹார்ட் மட்டும் நல்லா இருந்ததுன்னா என்டையர் பாடி வந்து ஹெல்த்தியான பாடின்னு சொல்ல முடியுமா? மற்ற ஃபங்க்ஷனும் நடக்கணும், மற்ற உறுப்புகளும் ஃபங்க்ஷன் ஆகணுமா இல்லையா? அது மாதிரி நம்மளோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஃபங்க்ஷன் ஆகும்.
எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து சிறப்பா இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்க ஹெல்த்தியான பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு இன்னையில இருந்து ஜம்ப் பண்ணிடு. எத்தனை பேர் நான் லேர்னிங் ரெடி ஆயிட்டேன், இன்னையில இருந்து நான் படிக்கிறேன், கத்துக்குங்க. இன்னைக்கு கூட ஒரு லேர்னிங் தானே. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது கூட ஒரு லேர்னிங் தான். இல்லை நிறைய இடங்கள் போங்க. நான் மேலே வந்ததுக்கு காரணமே லேர்னிங் தான். நான் எல்லாம் அந்த ஸ்ட்ரகிளிங்ல இருந்து மேலே வந்ததுக்கு காரணம் எல்லாமே இது மாதிரி போய் கேட்டு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கோம். புரியுதா? ஸோ அதனால லேர்னிங் அப்படிங்கிறத முதல்ல நீங்க எடுத்துக்கணும். சரி சார், நான் லேர்னிங் எடுத்துக்கிட்டா நான் வந்து க்ரோத் ஆயிடுவேனா? லேர்னிங் மட்டுமே கை கொடுக்காது. அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்? சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் செட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் உங்க பிசினஸ்ல நீங்க தான் செட் பண்ணணும். சார் சிஸ்டம்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிள். சிஸ்டம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சின்னதா சொல்லி கொடுத்தாங்க. சிஸ்டம்னா என்னன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இங்க இருந்து யாராவது ஒருத்தர் பையன் கையை தூக்குறான் இல்ல அப்படின்னா யாராவது எந்திரிச்சு நிக்கிறீங்க, என் அட்டென்ஷனை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? நான் என் பேச்சை நிறுத்துவேனா நிறுத்த மாட்டேனா? நிறுத்தம் இல்லையா? அதான் என் சிஸ்டம். என் ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் அது அப்படி எந்திரிச்சு நின்று என்னை கூப்பிடணும். அவ்வளவுதான். கூப்பிடுச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். நான் அட்டெண்ட் பண்ண போறேன். கரெக்டா? அப்போ நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கணும். உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள உங்க கம்பெனிக்குள்ள எங்க தப்பு நடந்தாலும் அடுத்த நிமிஷம் அது எந்திரிச்சு நின்று என்ன கூப்பிடணும், எனக்கு தெரிய வரணும். இதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்களை நீங்க பண்ணிட முடியும். இது சிஸ்டம். அடுத்தது ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி அதை செயல்படுத்துறது தான் ப்ராசஸ். புரியுதா? ஒண்ணு பண்ணிட்டோம், அதை வந்து செயல்படுத்துறதுக்கு பேர் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நடக்கணும். சிஸ்டம் வச்சுக்கிட்டு ப்ராசஸ் இல்லைன்னா, ஒரு ரூல் போடுறோம், ஹெல்மெட் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றோம், யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது? போலீஸ் பண்ணணுமா இல்லையா? அவங்க பண்ணல அப்படின்னா, அந்த ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா யாரும் பண்ண போறது இல்லை. கரெக்டா? ஸோ அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணீங்கன்னா அது உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகணும், வேலை நடக்கணும். இட்ஸ் கால்ட் ப்ராசஸ். ஓகேவா? அப்ப சிஸ்டம் ப்ராசஸ் கம்பல்சரி உங்க கம்பெனியில் இருக்கணும். நமக்கெல்லாம் சிஸ்டம் ப்ராசஸ்னாவே அலர்ஜி. கரெக்டுதானே? நமக்கும் அலர்ஜி, நம்ம டீம்கிட்ட சொன்னாலும் அவங்களும் அலர்ஜி. அவங்களும் வரமாட்டாங்க, சிஸ்டம் ப்ராசஸ்க்குள்ள வரமாட்டாங்க. நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம், நம்ம ஸ்கேல் அப் ஆக முடியாததுக்கு காரணமே நம்ம டீம் வந்து சிஸ்டம் ப்ராசஸ்க்குள்ள வராததுதான். சிஸ்டம் ப்ராசஸ் இருக்கிற கம்பெனிகள் மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எம்என்சி கார்பரேட்ஸ் இவங்க எல்லாம் வளர்றாங்க பண்றாங்கன்னா they follow சிஸ்டம். பயங்கரமா சிஸ்டம் ப்ராசஸ் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நாமளும் வளரணும்னா சிஸ்டம் ப்ராசஸ் நம்ம சின்ன லெவல்லையாவது நீங்க அறிமுகப்படுத்தி ஆகணும் உங்க கம்பெனியில. சரியா? அப்ப சிஸ்டம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நமக்கு இன்னொரு அவுட்புட் கிடைக்கும். என்ன சொல்றா? நீ தான் சொல்லுவ போல. சிஸ்டம் ப்ராசஸ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு அவுட்புட் வரும். டேட்டா. டேட்டான்னு ஒன்று கொட்டும். புரியுதா? சிஸ்டம் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே டேட்டான்னு ஒன்று கொட்டும். இந்த டேட்டாவை கேப்சர் பண்ணணும். இந்த டேட்டா கேப்சரிங் எங்கேயுமே நடக்கிறது இல்லை. நீங்க டேட்டாவை மாத்திரம் கேப்சர் பண்ணி பாருங்க, பயங்கரமா வளர ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்பர்ஸ் கூட பிசினஸ், அதாவது நம்பர்ஸ் அப்படிங்கிறது பிசினஸுக்கான ஃபியூயல். பிசினஸ்ல வந்து உங்க பிசினஸ் நல்லபடியா ஓடணும் அப்படின்னா ஃபியூயல் தேவை. கரெக்டா? ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஓடணும்னா ஃபியூயல் வேணும் இல்லையா? உங்க பிசினஸ் ஓடணும்னா நம்பர்ஸ் தேவை, டேட்டா தேவை. நம்பர்ஸை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கலெக்ட் பண்றீங்களோ, கேப்சர் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க growth போயிட்டே இருக்கு. நம்பர்ஸ் தான் உங்களை எல்லாத்தையுமே மாத்தியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப டைட் ஆயிட்டு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஜாகிங் போயிட்டு இருந்தேன், வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு இருப்பேன். ஏதோ பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்தா ஒருத்தர் அந்த ஆப்ல ஏதோ கனெக்ட் பண்ணி இவ்வளவு ஸ்டெப்ஸ், இவ்வளவு கலோரிஸ் எல்லாம் போட்டேன். பார்த்தோன்னே சரி நாமளும் கனெக்ட் பண்ணலாமே, நானும் அப்படி கனெக்ட் பண்ணிட்டு ஓடிட்டு பார்க்குறேன், மோசமா இருக்கு. இவ்வளவுதான் பண்றோமா, இவ்வளவு நாள் ரொம்ப பெருசா பண்ணாதான் நினைச்சுமே, இவ்வளவுதான் பண்றோமா அப்படின்னு ஒரு மனசுக்கு வந்த உடனே சரி அது இதுல என்ன கம்பேரிசன், அவன் அப்படி இருப்பான், அவனே இவ்வளவு ஓடி இருக்கான், நம்மளால இவ்வளவு ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இமிடியா நான் வந்து அந்த ஸ்டெப்ஸை கரெக்ட் பண்றேன். அப்போ ஒரு தடவை அந்த ஸ்டெப்ஸை வந்து கேட்ச் பண்ணிட்டேன். அது முடிஞ்ச உடனே அடுத்தது எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு எஃபர்ட், அடுத்த ஸ்டெப் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஓடி போய் அச்சீவ் பண்றேன். அதை முடிச்ச உடனே அடுத்தது என்ன தோணுது, இது 10,000 பண்ணிட்டோம், எல்லாரும் இந்த இவங்க சீனியர் சிட்டிசன் தான் நடக்கிறாங்க, நாமளும் நடந்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா, கொஞ்சம் ஓடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அடுத்ததா ஓடுறதா மாத்துறேன். ஸோ ½ வந்து நான் எவ்வளவு பெஸ்ட் ஒரு ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். நம்ம பிசினஸ் ஓனர்ஸ்க்கே அதுதானே, லோவா ஏதாவது நம்ம எஃபர்ட் போடணும், இல்லைன்னா லோவா ஏதாவது செலவு பண்ணணும், ஹை ப்ராஃபிட் எடுக்கணும். கரெக்ட் தானே? அப்ப அந்த மைண்ட் வரணும்னா இந்த நம்பர் வேணும்.
இந்த நம்பரை பார்க்க பார்க்க ஏகப்பட்ட விஷயங்கள் புரியும். ஒண்ணு இல்ல, உங்களோட அட்டண்டன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கும் இல்லையா, வர்றவங்களோட அட்டண்டன்ஸ் முதல்ல எடுத்து அதை மட்டும் பாருங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். புரியுதா? அப்போ டேட்டாவை கேப்சர் பண்ணி ஆகணும். அப்ப டேட்டாவை கேப்சர் பண்ணீங்கன்னா நான் வளர்ந்துருவேனா? டேட்டாவை கேப்சர் பண்ணா மட்டும் வளர முடியாது, டேட்டாவை ரிப்போர்ட்டா மாத்தணும். இப்ப அரிசி பருப்பெல்லாம் இருக்கு, அதை அப்படியே வச்சிருந்தா வேலைக்கு ஆகுமா? குக் பண்ணாதானே சாப்பிட முடியும். அதே மாதிரி டேட்டாவை ரிப்போர்ட்டா மாத்துங்க. எப்படி சார் ரிப்போர்ட்டா மாத்துறது? அட்டண்டன்ஸ் எடுத்துங்க. அட்டண்டன்ஸ் எடுத்து பாருங்களேன், ஒருத்தர் உள்ள வர டைம் வெளியே போற டைம் மட்டும் இருக்கும், அதான் டேட்டா. அதை எடுத்து அதை ரிப்போர்ட்டா ஜெனரேட் பண்ணலாம். ரிப்போர்ட்டாவா எப்படின்னா, மாசம் பூரா லீவே போடாம வந்தவன் எத்தனை பேரு, கேட்டா. அதுக்கப்புறம் ஓட்டி வந்து அதிகமா நம்ம கம்பெனியில செய்தவன் எத்தனை பேரு, அதுக்கப்புறம் கூப்பிட்டப்பெல்லாம் வந்து ஓட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்கிறத அவர் ஒரு சூப்பர்வைசர் ரிப்போர்ட் கொடுக்கலாம். இதெல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா முதல்ல அவங்கள வந்து நீங்க ரெகனைஸ் பண்ணலாம்ல. இவ்வளவு நாள் அவனை கண்டுக்கவே மாட்டீங்க, அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கிறவனை கண்டுக்கவே இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கிறப்ப அவனுக்கு ஒரு அவார்டு கொடுங்க, அவனை ரெகனைஸ் பண்ணுங்க, அவனை பார்த்து 4 பேர் மாறுவான். கரெக்டா? அப்போ ரிப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல என்ன சொல்லணும்னா, வேர் வி ஆர்னு சொல்லும். நாம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லும், எங்க போய் சேரணும் அப்படிங்கறதை காட்டி கொடுக்கும். இதுக்கு நாம என்ன பண்ணணும், இந்த கேப்புக்கு என்ன பண்ணணுங்கிற அறிவு வந்து நமக்கு வந்து சார் 2 நிமிஷம் கொடுங்க பிடிச்சாரு. அப்ப அறிவு வந்து எங்க அப்படிங்கிறது நமக்கு வரும், கிளாரிட்டி கிடைக்கும், டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். டேட்டாவை பாக்குறப்ப தானே எனக்கு தோணுச்சு, இதை பார்த்த உடனே இது சரியில்லை, அடுத்தது ஓடுவோம், அடுத்தது பண்ணுவோம்னு. அப்ப நமக்கு மைண்ட் தோணுச்சா இல்லையா? உங்க கம்பெனிக்குள்ளே எடுத்து பாருங்க, எவ்வளவு வந்து மார்க்கெட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வைக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரேட் எடுக்கணும். எத்தனை என்கொயரி வந்துச்சு, நான் எவ்வளவு அதை க்ளோஸ் பண்ணேன், அப்ப என்னோட கன்வர்ஷன் ரேஷியோ எவ்வளவு, இந்த கன்வர்ஷன் ரேஷியோ நான் டெவலப் பண்றதுக்கு நான் என்ன ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணிக்கணும், புரியுதுல? அதே மாதிரி போட இந்த ப்ரொஜெக்ஷன், உங்களோட சேல்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷன் போடணும். இப்படியே போச்சுன்னா இந்த மாச கடைசியில நான் எங்க வந்து எவ்வளவு வந்து சேருவேன், இது எல்லாத்தையும் டேட்டா கேப்சர் பண்ணீங்கன்னா, அதை ரிப்போர்ட்டா கிரியேட் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட மூளை வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸ்கேல் அப் பண்ணணும்னா அது வேணும். இது மட்டும் இருந்தா போதுமா, நான் மேல வந்துருவேனா? இல்ல, இன்னொன்னு அடுத்தது ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்மளால மட்டும்தான் பண்ண முடியும், பிசினஸ் ஓனர்னால மட்டும்தான் பண்ண முடியும். உலகத்துல 100ல 3 பேர் அப்படிங்கிறவங்க தான், 3% அப்படிங்கிறவங்க தான் திங்கரா இருக்காங்க. 97% வந்து டூயரா இருக்காங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிறது யார் அதிகமா சம்பாதிக்கிறான்னா, யோசிக்கிறவன் தான் சம்பாதிக்கிறான், வேலை செய்யறவன் சம்பாதிக்கல. நாம பிசினஸ் ஓனர் கரெக்டா, நாம யோசிக்கிறதுக்காக வந்த ஆட்கள், நாம போய் வேலையை செய்யலாமா? நமக்காக வேலை செய்யறதுக்கு தான் அவ்வளவு ஒரு 97% உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்களை கரெக்டா யூஸ் பண்ண வேணாமா? யோசிக்க வேணாமா? ஸ்ட்ராட்டஜி யோசிக்க வேணாமா? ஸ்ட்ராட்டஜிங்கிறது நாம மட்டும்தான் யோசிக்க முடியும், நீங்க தான் அதை யோசிச்சு பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியும் வந்து பனிஷ்மெண்ட்ல இருக்கக்கூடாது, பாசிட்டிவா இருக்கணும். இப்படி தாப்பாவா குழு இருக்கு இல்லையா, இப்போ அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, யாரும் வரமாட்டேங்கிறாங்க, கேட்டா உடனே என்ன சொல்லுவோம், எல்லாரும் உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, அட்டண்டன்ஸ் வரலன்னா தூக்கிடுவோம், இது வரலன்னா அதை சொல்லுவோம், பனிஷ்மெண்ட், கரெக்டா? இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் பேசுறது கொடுக்க வேண்டாம். இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது வேண்டாம். பாசிட்டிவான ஸ்ட்ராட்டஜி யோசிங்க. அவர் ஏன் வரமாட்டேங்கிறார், அவர் உள்ள வரணும்னா நான் என்ன பண்ணணும், அவர் வந்துட்டு போகாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இதைதானே யோசிக்கணும். அந்த அளவுக்கு மீட்டிங் எப்படி சிறப்பா செய்யறதுன்னு தான் யோசிக்கணும், கரெக்டா? ஒரு டைரக்டர் நல்ல படம் எடுத்துட்டாரு, அவரை பொறுத்த வரைக்கும் அது நல்ல படம், புரியுதா? படம் ஓடல, உடனே மக்களை திட்டினா வேலைக்கு ஆகுமா? ரசனையே இல்லை, இதை அதை விட்டுட்டு மக்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு படத்தை எடுத்துட்டு தியேட்டர் பக்கம் வந்தீங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லுங்க, பிளாக்ல வாங்கிட்டு வருவோம், கரெக்டானே? அப்போ ஸ்ட்ராட்டஜி பாசிட்டிவா இருக்கணும். இப்படி யோசிங்க அப்படின்னா growth கண்டிப்பா வரும். சரியா? சரி, அப்ப ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் வந்தாச்சு சார். ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் நான் ஜெயிச்சிருவேனா? நோ. கடைசியில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யலைன்னா எல்லாம் வேஸ்டா போயிடும். என்ன அப்படின்னா ரிவ்யூ சிஸ்டம். இவ்வளவு செய்தோம், ஒரு ஃப்ரீக்வெண்டா ஒரு தினமும் என்ன பார்க்கணும், வாரம் என்ன பார்க்கணும், மாசம் என்ன பார்க்கணும், வருஷம் என்ன பார்க்கணும், இதை நீங்க சிஸ்டமா வச்சு ரிவ்யூ சிஸ்டம், இது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணது, டேட்டா எடுத்தது, இது எக்ஸிக்யூட் பண்ணது, இதெல்லாம் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்தோம். அப்போ பாக்குறப்போ நீங்க பிளான் பண்ணபடியே அது போயிட்டு இருக்குன்னா போங்க, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து முட்டிட்டு நிக்குது அப்படின்னா லெஃப்ட் திரும்பணும்னா ரைட் திரும்பணுமான்னு பார்க்கணும், கரெக்டா? ஒருவேளை பேக்ல வரணும்னா பேக்ல வரலாம், இல்ல ரிவர்ஸ்ல போறதுனா ரிவர்ஸ், மேல போறதுனா மேல போலாம், கரெக்டா? இவ்வளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதை விட்டுட்டு முட்டிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தா ஜெயிக்க முடியுமா? இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்குல்ல, அதை எடுத்து உள்ள விட்டீங்கன்னா
அது என்ன பண்ணுவோம்னா ஒரு சில கார் என்ன பண்ணுவோம், நேரா போய் செவுத்துல முட்டி நிற்கும். யாராவது வந்தா எடுத்து விட்டா தான் ஓடும், லெஃப்ட் ரைட் கரெக்டா. அதே சென்ஸ்ல ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்க, சென்சார் வச்ச கார், அதை எடுத்து உள்ள விட்டு பாருங்க, யாரு கால் வச்சாலும் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். நம்ம மூளை அப்படிதானே வேலை பார்க்கும். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வேலை பார்த்து தான் பாருங்க. ஸ்ட்ராட்டஜி வேலை பார்க்கல அப்படின்னா, சரி இங்க அட்டென்ஷன் முடிச்சாதான். ஸ்ட்ராட்டஜி வேலை பார்க்கல அப்படின்னா உடனே அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வேற ஸ்ட்ராட்டஜி போடணுமா, இல்ல ஸ்ட்ராட்டஜி நிறுத்தணுமா, என்ன ஏது அப்படிங்கிற அந்த ரிவ்யூ சிஸ்டம் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த ரிவ்யூ சிஸ்டத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, வாட் நெக்ஸ்ட் மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, உங்க growth, உங்களோட ஸ்கேல் அப் பண்ணக்கூடிய விஷயம் சாத்தியம் சாத்தியம் சாத்தியம். எத்தனை பேருக்கு இப்ப வந்து எங்களால முடியும், நான் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வருது. பட் ஆனா இதுக்கு ரொம்ப முக்கியம் 2 விஷயம். இவ்வளவு நேரம் சொன்னதுல 2 விஷயம் பிடிச்சிங்க. ஒன்னு லைஃப் லாங் லேர்னிங் லேர்னிங் லேர்னிங். இன்னையில இருந்து லேர்னிங்க்கு டைப் போடுங்க ஒண்ணு. ரெண்டாவது நம்பர் நம்பர் நம்பர். இந்த 2 விஷயத்தை நீங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க மாற்றம் யாராலும் தடுக்க முடியாது, உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. வணக்கம், நாங்கள் KK பேட்டரிஸ். எங்களிடம் எக்ஸாய், ஆமிரோல், மைக்ரோடெக், லிப்கார்ட் போன்ற அனைத்து முன்னணி நிறுவனங்களில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் உத்தரவாதத்துடனும் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9962428827.